77. ஸோ நம்மளுக்கு வந்து இன்புட் கொடுக்குறது இங்கே தான், அதை query string பாஸ் பண்ணி திரும்பவும் அந்த இன்புட்டை அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணுறது ஹியர் இட் செல்ஃப். சரியா? ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹவு டு டெவலப் சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் வித் கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம். ஸோ இதை தான் நம்ம வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சார் இன்கேஸ் நான் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு நான் எந்த ஒரு வேல்யூவும் பாஸ் பண்ணல, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் நாட் டெவலப் வேல்யூ அட்ரிபியூட். ஸோ இந்த வேல்யூ அட்ரிபியூட் நான் டெவலப் பண்ணவே இல்லை. ஸோ வாட் வில் ஹேப்பன், இந்த இதை நான் வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னீங்கன்னா என்ன ஆகும்? ஓகே, ஸோ நவ் ஐ சேவ் திஸ். ஓகே, நவ் என்ட்ரிங் இட் டு ப்ரோக்ராம் கோடிங். ஸோ ரீலோட். ஓகே, குட். சீக்கிரம் ரீலோட் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு இன்புட் கொடுத்த எதுவுமே டிஸ்பிளே ஆகாது, அவுட்புட் ஒன்லி டிஸ்பிளைடு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் demerit. Sir, I can't understand, then I will tell now. இப்போ நான் இங்கே வந்து 22 கொடுத்துருக்கேன், இதில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், ஃபாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் நேம். அதுக்கப்புறம் எனக்கு வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்கேன், நான் 55. ஹியர் ஐ புட் 67. ஸோ நம்மளுக்கு வந்து ரோல் நம்பருக்கு 22 கொடுத்துருக்கேன், நேம் as Fox, mark 1 as 55, mark 2 as 67. இப்போ எனக்கு இந்த இன்புட்டே வேணும், as well as output also I expect, both I expect, not only in output except input. இப்போ வந்து எனக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும், இன்புட் இல்லாமல் அப்படின்னீங்கன்னா டோட்டலி வேஸ்ட். பிகாஸ் எனக்கு வந்து என்ன இன்புட் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியணும். What did I give? I should know when displayed the output. What did I give? I should know when displayed output. நான் அவுட்புட் டிஸ்பிளே ஆகும்போது என்ன இன்புட் கொடுத்துன்றது எனக்கு தெரியணும். அது தெரியாமல் எனக்கு அவுட்புட் மட்டும் வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அவுட்புட் இஸ் டிஸ்பிளேட் வித்தவுட் இன்புட், then no use. Output only displayed without input, then that is no use. So which one is used then, which one is useful then, input and output both are displayed in same screen, then that is useful. So in the இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கேன், here I put here displayed output, but here not displayed the inputs. So this is useless, this is waste plus complicated also. So inputs are gone, outputs only found. So this is not a legal way. So cancel. Again I undo. Control Z, Control Z, Control Z, Control Z. Control Z keys for undo the path, undo task. Okay, here found undo. With the help of shortcut keys, Control Z. Recall erased program coding. Okay, here I saved, as well as I entering it to program coding, and then reload a web page, I mean the refresh a web page. Here I put for what, 111 5 times x, and then put 59 96 or 67. Okay, good. So inputs are roll number, values 111, name is 5 times x, mark 1 is 59, and then mark 2 is also 67. Here I try to press submit button like find button. See here, input is also found, output is also found. So this is valid, this is useful. Easily we can find out. Okay, total is 126. How? The input is 59 and 67, because only here display 126, and then easily we can find out 67 is average.
Okay, how many inputs? Two inputs of marks. Two subjects are found here itself. The marks are 59 and 69. The total is 126 divided by 2 is 63. Okay, this is also too valid. Okay, easily we can find out the pass. Okay, 59 is also greater than 34.4. 67 is also greater than 34.4. So, result is pass. நம்ம வந்து 59 34.4க்கு மேலே இருக்குது, 67 34.4க்கு மேலே இருக்குது, அதனால பாஸ் வந்தது. சரி சார், இதில் ஒன்றே ஒன்று வந்து இஃப் எனி ஒன் பிலோ ஆஃப் 34.4, ஏதாவது ஒன்று வந்து நம்மளுக்கு 34.4க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, ஸோ ரிசல்ட் வில் கம் ஃபெயில். சீகா fail, because 1 is greater than 34.4, 59 is greater than 34.4. Yes, true, but 20 is not greater than 34.4, so false. True and false called as fail. ட்ரூவையும் ஃபால்ஸையும் சேர்த்தால் நம்மளுக்கு என்ன வரும்? fail. True and false are called as false. True and false are called as fall. ட்ரூவையும் ஃபால்ஸையும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் தான் வரும். ஸோ நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்டில் பிட் about you know that. For what? How to develop server side script with client side script. Client side scriptல இன்புட் கொடுக்குறோம், நம்ம இங்கே டிரான்சாக்ஷன்ஸ் கேல்குலேஷன்ஸ் எல்லாமே server side script பண்ணுது. Finally displayed output in client side script also. So here I press cancel button, and then here I try to put finally sorry 1, and then for what, here I want try to give one name is called as Raj Kumar. Okay, here I put the values 51. Okay, here I put 70, and then I want try to find out 121 65.5 and then pause. So you know that about how to develop server-side script with client-side script example. So this is one of the exact example for how to develop server-side script with client-side script programs. Okay, thank you for watching this video.